வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல்ஸ். ஓகே மக்களே, ஸோ நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆர் கிளியர் அந்த ஃபுட் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான சேலஞ்ச். ஏன்னா தேடி 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 நான் வந்து ஃபுட்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, இந்த சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா அலோய் வீரா கத்தாழை. என்னடா இதை சாப்பிட போகிறீங்க பச்சை கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நம்ம இந்த பச்சை கலரில் இருக்க இந்த இடத்தெல்லாம் நம்ம பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருக்கும் தெரியுமா, அந்த ஜெல்லியை மட்டும் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது நிறைய பேருக்கு. அண்ட் இது சாப்பிட கசப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக ஃபேக்ட் அது கிடையாது. நல்லா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இடத்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளியர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை தான் சாப்பிட போகிறோம். இப்போ போய்ட்டு இதை க்ளீன் பண்ணி சாப் பண்ணி நான் கொண்டு வரேன். நாம் இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் அடுத்து சாப்பிட போகிறது ஜவ்வரிசி கஞ்சி. ஸோ இந்த ஜவ்வரிசி கஞ்சி வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஜவ்வரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணி விட்டு அப்படியே காய்ச்சிட வேண்டியதான். இல்லை பால்லாம் ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட் வேணுன்றதுக்காக. ஆனால் நம்ம இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல, இல்லை வெளியாயிரும் அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணுன்றதுக்காக வெறும் தண்ணி, ஜவ்வரிசி, உப்பு, அவ்வளோதான். நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆயிரும் ஒரு 10 minutesல. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை போய் சாப்பிடலாம். ஓகே மக்களே, ஸோ நம்மளோட இந்த ஃபுட் சேலஞ்சில் அடுத்து நம்ம சாப்பிட போகிறது மொயே மொயே. இப்போ அதெல்லாம் ட்ரெண்டில் இருந்துச்சு. மொய மொய இல்லை, ஆக்சுவலாக மோகு மோகு. இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நிறைய இதில் வந்து நான் அதை பார்க்க முடியுது. அண்ட் இதோட கேப் பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? கேப் க்யூட்டாக இருக்கா, அதில் படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ நாம் அதில் வந்து வாங்கியிருக்க ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் வித் நட்டா டி கொக்கோ ரெடி டு சர்வ் ஃப்ரூட் பெவரேஜ் காட் அ சியூ. ஓகேவா, உள்ளே வந்து கோகோனட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேமராவில் அது தெரிய மாட்டேங்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆப்பிள் ஃப்ளேவர்டு ஜூஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல் எதுவும் சொல்ல மாட்டேன். கோகோனட் வாட்டர் பாருங்களேன், இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஆப்பிள் ஜூஸ் ஃப்ரம் கான்சன்ட்ரேட் நாட்டா டி கோகோனா கோகோனட் வாட்டர், தேங்காய் தண்ணீரில் ஆட் பண்ணியிருக்காங்களாம். சுகர், ஆசிட், ரெகுலேட்டர், ஆப்பிள் ஃப்ளேவர். பரவாயில்ல, இல்லை தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு அதிசயமாக இருக்குது. இது ஏன் 70 ரூபான்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது. இல்லை தேங்காய் தண்ணி அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு 70 rupees போல். இருந்தாலும் காஸ்ட்லி தான். லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி ட்ரிங்க் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நொங்கு வந்து வாங்கி வச்சுருந்தேன். நொங்கு வந்து நார்மலாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அது கூட இளநியை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி இது வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ இதை வந்துட்டு நம்ம அது பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிரைண்ட் பண்ணி ஒன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் சர்பத் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் சேலஞ்சினால சர்பத்னா மிக்ஸ் பண்ணல.
ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தி, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்த தேங்காய் நம்ம வந்துட்டு அதாவது அந்த இளநீ வந்து வெட்டணும்னா அது வந்து வழுக்க இருக்குது தெரியுமா, அந்த வழுக்கையை வந்து நல்லா வலித்து உள்ளே போட்டு மிக்ஸியில் அடித்து குடிக்கணும். அது டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட் ஆனால் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிங்க் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி இல்லாமல் அது ஒயிட் கலரில் மாறிடும். ஆனால் நினச்சேன்னா ஏற்கனவே வந்துட்டு இளநீ கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், பத்தாதுக்கு நம்மளோட நொங்கும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டோட ஸ்வீட்னஸும் போதும்னு நினச்சேன். பட் ஆனால் ட்ரிங்காக குடிக்கும்போது பத்தலாம், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி செஞ்சேன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. இது நார்மலாக நம்ம வீட்டில் போடுற லெமன் ஜூஸ் தான். அது கூட சப்ஜா சீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொஞ்சம் லெமனை மேலே ஊற்றி வச்சு கொஞ்சம் பார்க்க 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நார்மல் லெமன் ஜூஸ் தான். ஸ்நாக் டைமுக்கு வந்து நம்ம குடிக்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் கோலி சோடா. ஸோ இதுதான் நம்ம இப்போ போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். குச்சமே இல்ல. நெக்ஸ்ட் இந்த கிளியர் ஃபுட் சேலஞ்சில் நம்ம சாப்பிட போகிறது இந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்குது இந்த கல்கண்டு. ஸோ இது வந்து குட்டி குட்டியாக நம்ம கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி பாராக வாங்கினேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து நம்ம நிறையா சாப்பிடக்கூடாது. நான் அதனால் ஒரு சாம்பிளுக்காக 2-3 பீஸ் சாப்பிட்டேன். நம்ம நார்மல் சுகருக்கும் அதுக்கப்புறம் அந்த நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுமே கல்கண்டுக்கும் அதுக்குமே இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் நான் இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இந்த கல்கண்டை. எனக்கு கடிக்க முடியல என்னால், பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ஃபுட் சேலஞ்சில் அடுத்து நம்ம சாப்பிட போகிறது ஜாப்பனீஸ் ரெயின் ட்ராப் அப்படின்னு நினச்சி நான் செஞ்சேன். ஆனால் அது அந்த மாதிரி வரல. ஆக்சுவலாக வந்துட்டு அகர் அகர் யூஸ் பண்ணி இது வந்து ஜெல்லி ஃபார்மேட்டில் ரெயின் ட்ராப் மாதிரியே பண்ணிவிட்டு அது கூட கேரமலைஸ் பண்ண சிரப்பை ஊற்றி பக்கத்துலேயே வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவும் போட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஆக்சுவலாக அது ஜெல்லி ஃபார்மேட்டில் அது ஃபார்ம் ஆகணும். ஆனால் அது ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக எப்படி ஆகிடுச்சுன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடுச்சி, கெட்டி ஆகிடுச்சி. அது என்ன ரீசன்னு தெரில, என்ன பக்குவனும் எனக்கு தெரியல கிளியராக எப்படி பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் சொதப்பிட்டேன். அது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே உள்ளே போட்டு ஜெல்லி மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அது. பட் இருந்தாலும் ஓகே, நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த கேரமலைஸ்டு சிரப் இருக்குல்ல அதோடு வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே மக்களே, ஸோ நம்மளோட அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபுட் சேலஞ்ச் கிளியர் ஃபுட் சேலஞ்சில் வந்து கடைசியாக நம்ம சாப்பிட போகிறது பாதாம் பிசின். இது வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை கேமராவில் ஒயிட்டாக தெரியுது, ஆக்சுவலாக அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்மளோட சிலிக்கான் ஜெல்லிலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து டெசர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, பாயசம் அப்புறம் ஜிகர்தண்டா இதிலலாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. நார்மலாக என்ன பண்ண டெசர்ட் வந்து திக் பண்ணி கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுவாங்க. இதை நம்ம இப்படி ராவாக சாப்பிட்றது எப்படி இருக்குமோ நினச்ச மாதிரியே ஒரு வாய் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா அதை சவைக்க முடியல, சவைக்க ஒரு மாதிரி இருக்குது, முழுங்கவும் முடியல. நான் எதிர்பார்க்கல இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் 2 வாய் தான், அதுக்கு மேலே சாப்பிடல, வச்சுட்டேன், வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அண்ட் அவ்வளோதான் இதோட நம்மளோட ஃபுட் சேலஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து முடியுது. இப்போ நாம் போய் எண்ட் கார்டு பார்க்கலாம் மக்களே. ஸோ நாம் இன்னைக்கு பண்ண இந்த சேலஞ்ச் சூப்பராக முடிஞ்சிச்சு. அண்ட் நாம் இன்னைக்கு பண்ண சேலஞ்சில் உங்களுக்கு எந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதை நீங்கள் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.